உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். மீன ராசி அன்பருக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா மீன ராசி அதிபதி வந்து குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் இந்த காலகட்டத்தில். ஏன்னா கடந்த காலத்தில் வாகனத்தால் பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கும். எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சி போவாங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு சும்மா ஒரு ஏதோ ஒரு ஸ்க்ரூ மாட்ட போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது மொத்த பொருளையும் மாற்றுற மாதிரி இந்த மாதிரி பொருளாதார இழப்புகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய சர்வீஸ் பண்ணுவது, எவ்வளோ சர்வீஸ் பண்ணால் அந்த திருப்தியற்ற தன்மை, இந்த மாதிரியான வாகனம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி என்னக்கா வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை சரி பண்ணியிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு செலவு பண்ணலான்னு பார்த்தா அந்த செலவு 5000 ரூபாய்க்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொருளாதார இழப்பு, பொருளாதார லாஸ் என்பதெல்லாம் நிறைய மீனராசிக்காரர்கள். இப்போ அந்த விஷயம் எல்லாமே மாறி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடும் சரி வாகனமும் சரி உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறப்போகுது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இழந்தீங்களோ அதை பல மடங்காக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் உணவு கட்டுப்பாடை வச்சுருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு, உணவே நிறைய பேர் குறைத்து சாப்பிட்ருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு இருக்கும், ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு உணவு கட்டுப்பாடாலே உடல் எடை வந்து குறைந்திருக்கும். ஸோ ஏன்னா கேது பகவான் 6லேருந்து என்ன பண்ணுவார், சாப்பிடக்கூடிய உணவின் தன்மையை குறைச்சிருவார், இல்லை ஜீரணத்தன்மையை குறைச்சிருவார். ஸோ அப்போ என்னென்னாக்கா உடம்புல சத்து குறைபாடுகள் ஏற்படும். ஸோ அதனாலே கொஞ்சம் வீக்னஸாக எல்லாரும் இருப்பாங்க. ஸோ மீனராசிக்காரங்க ஏற்கனவே நீங்கள் உடல் உபாதைகள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உணவு கட்டுப்பாடை கொஞ்சம் சீராக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்களான்னு ஒரு வாட்டி நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமண நிகழ்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இந்த காலத்தில் மனைவிக்காக சொத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சி, மனைவி பேரில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது இந்த காலத்தில், இல்லைனாக்கா அம்மா பேரில் இருக்க சொத்து நிறைய பேருக்கு இந்த காலத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டுன்னு சொல்லலாம். மேலும் நிறைய பேர் மீனராசியில் இருக்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் யூடியூப் மீடியா துறையில் வந்து நம்ம ஃபெமிலியர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ல் இருக்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களை வெளியூரில் போயிட்டு ஒரு மீடியா பண்ணுறது, யூடியூப் சேனல் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய வெளியூர் பயணங்களை அதிகரித்து கொண்டே இருப்பார். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தன வரவு, பொருளாதார ஏற்றம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே ரொம்ப நாளாக முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயம், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வாயிடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மேலும் இந்த காலத்தில் நிறைய ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறது, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நீண்ட தூர பயணங்கள் என்பது இருக்கும். ஆன்மீகத்துக்காக நிறைய பேர் டொனேஷன் பண்ணுவது, ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக ஒரு பயணம், இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு என்னக்கா ஏதோ ஒரு சில பேருக்கு என்னக்கா விவாகரத்து வழக்கு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகி முடியும்னு சொல்ல முடியும். அதே போல் கோர்ட்டு கேஸ்லேருந்து ஏதோ ஒரு பண வரவு வரணும், அந்த விஷயங்கள் இந்த காலத்தில் சுமூகமாக முடிந்து தன வரவை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. நிறைய பேருக்கு தொழில்
தொழிலில் பார்த்தீங்கன்னா வருமானம் கம்மியாக இருக்குது, தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாமா அப்படின்னும் போது இந்த காலகட்டத்தில் அது மாற்றம் செய்வதற்கான ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய மாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையை தொழிலை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்தி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராசியில் வரக்கூடிய சூரிய பகவானால் பார்த்தீங்கன்னா சில அரசியல் சார்ந்த விஷயம், ஒரு விஐபியை சந்திப்பது, இல்லை அரசியல் பிரமுகரை சந்திப்பது, இல்லை அரசியல் பிரமுகருடன் சேர்ந்து சில பிரச்சனைகளை டீல் பண்ணுவது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிகழும் சொல்லலாம். வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா திடீர்னு அரசியலில் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுக்கறது, இல்லை உங்கள் கணவன் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்சவர் மூலயமா ஒரு அரசியலில் ஒரு பதவி, அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது இருக்குது. திடீர் வந்து உங்களை வந்து கௌரவப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொசைட்டியில் ஏதாவது ஒரு கௌரவ பதவிகள் இல்லை கௌரவமான விஷயங்கள் சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் நிறைய பேர் இந்த காலத்தில் சுப நிகழ்வுகள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களை கொஞ்சம் முதன்மைப்படுத்தக்கூடிய இந்த கால வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகுமான கண்டிப்பாக உருவாகும்னு சொல்லலாம். மேலும் நிறைய பேர் இந்த காலத்தில் அம்மா பேரில் தொழில் ஆரம்பிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களும் செய்வாங்க. அதே போல் வாழ்க்கை நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலத்தில் வரும். குறிப்பாக என்னென்னாக்கா யாராவது சேர்ந்து இந்த ஃபைனான்ஷியல் பார்ட்னர், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் அப்படி சொல்லுவாங்கள்ல, சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலே சேர்ந்து செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏற்கனவே பழைய ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லி நிறுத்தி வைத்திருந்த அந்த ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொல்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இப்போ வேலை விஷயமா ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும், டிரான்சிஷனுக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தடைப்பட்டு நிற்கும். அந்த விஷயம் எல்லாமே இப்போது உங்களுக்கு சரிப்பட்டு மீண்டும் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் எனக்கு இந்த கால தங்கத்தின் மீது முதலீடு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய பேர் என்னப்பா தங்கத்தின் மீது முதலீடு செய்வது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, புதிய சேவிங்ஸ், சிறு சேமிப்பு மாதிரி புதிய மறைமுக சேமிப்புகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் மனைவி பேரில் ஏதாவது ஒரு எஃப்டி போடுவது, இல்லை இன்சூரன்ஸ் போடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மீன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கிரகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய அரசியலில் முக்கிய பிரமுகரோட சந்திப்பு, அந்த நட்புறவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதம் இருக்குது. ஆனால் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். குறிப்பாக என்னென்னாக்கா ஏதாவது நீங்களே போய்ட்டு ஒரு மருத்துவமனையில் போய் சும்மா ஒரு செக்அப் பண்ணுவது, இல்லை பிளட் டெஸ்ட் கொடுத்து செக் பண்ணிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஸோ வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பயணிங்க. ஏன்னா வாகனத்தில் சில தேவையற்ற கொஞ்சம் சிறு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முருகர் வழிபாடை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.